பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளிலேயும் தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்தில் வந்திருக்கிற உங்களை யாவரையும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தியை ஆன்லைன் மூலமாய் கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களையும் நான் வாழ்த்துவதில் சந்தோஷப்படுகிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பாக try to attempt the unattempted the things so far. இதுவரை முயற்சிக்காதவைகளை முயற்சி செய்யுங்கள், முயற்சிக்க முடியாதவைகளை முயற்சி செய்யுங்கள். இதுவரை முயற்சி செய்ய முடியாதவைகளை என்ன பண்ணுங்க, முயற்சி செய்யுங்கள். Specialize the impossibilities. கூடாதவைகளை முயன்று பாருங்கள், அதில் நிபுணத்துவம் பெற முயற்சி செய்யுங்கள். இது முடியல, இது நடக்காது, சிந்திக்காதீங்க, சொல்லாதீங்க. இது என்னால முடியாது, இது நடக்குமா, நடக்காதா, என்னால முடியுமா, முடியாதா? ஆண்டவருடைய வசனம் நேரடியாக சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவனால் கூடாதவர்கள் ஒன்றுமிராது. நேரடியான வசனங்கள் நமக்கு இருக்கு. ஆகவே ஒரு சந்தர்ப்பத்தை கவனிச்சு பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் ரொம்ப ஆழமா ரொம்ப நாளாவே இருக்கு. இந்த சம்பவம் என்ன, திரளான ஜனங்கள் வராங்க, திரளான ஜனங்கள். சாயந்தரத்துல வந்து நிக்கிறாங்க, திரளான ஜனங்கள் கூடி வந்துட்டாங்க. சீஷர்கள் என்ன சொல்றாங்க, மேல் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், படிச்சு பாருங்க, இப்ப இல்ல. சாயங்காலமான போது 15ல அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், ஒன்று. இரண்டாவது, நேரமும் ஆயிற்று. மூன்றாவது, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொல்லும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும். இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று. கிராமங்களுக்குள்ளே போய் அவர்களுக்கு போஜனம் கொள்ளும்படி அனுப்பிவிட வேண்டும் என்று ஆண்டவரை வலியுறுத்துகிறார்கள். இந்த இடத்துல கொஞ்சம் யோசனை பண்ணணும். எத்தனை ஜனங்கள்? திரளான ஜனங்கள். திடீர்னு ஒரு கிராமத்துக்குள்ள போய், இப்ப கணக்கு பாருங்களேன், ஏறத்தாழ புருஷர்கள் 5000 பேர், ஸ்திரீகள் குழந்தைகளை தவிர. இப்ப இந்த 5000 பேரை எடுத்துக்கிட்டோம். திடீர்னு ஒரு கிராமத்துல சாயந்தரம் 6 மணிக்கு மேல போய் எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, காசு வரணும், யாராவது கொடுப்பானா? பேசுங்களேன், கிடைக்குமா? திடீர்னு போய் 5 பேரா 10 பேரா? திரளான ஜனங்களை அனுப்பி விடுங்க, போய் வாங்கிட்டோம்னு சொன்னா என்ன வேணும்? சீஷர்களுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும்ல. இந்த இடத்துல கவனிங்க, இத்தனை ஆயிரம் பேர் எப்படா போய் ஒரு கிராமத்துல என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு யார் கொடுக்க முடியும்? எப்படி சப்ளை பண்ண முடியும்? ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தா கூட முடியுமா? உடனே முடியாத விஷயம் இல்ல. இதை எப்படி கேட்டிருக்கணும்? ஆண்டவரே, இவங்க போய் சாப்பிடவும் முடியாதே, யாரு சமைச்சு வச்சிருப்பா, ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பா, எப்படி ஆண்டவரே இது என்ன பண்ணலாம் கேட்டிருக்கணுமா இல்லையா? எவ்வளவு யோசிக்க கூட திறமை இல்லாத ஒரு சீஷர்கள் கவனிங்க. உண்மையா இல்லையா? 10 பேர் வந்துட்டாங்க வீட்டுக்கு. உடனே ஓடி போய் வீட்டுக்கார்ட்ட என்ன சொல்லுவோம்? என்னங்க திடீர்னு 10 பேர் சொல்லாம வந்துட்டாங்க, என்ன பண்றது? கேட்போமா இல்லையா? நீங்க வீட்டுக்கார்ட்ட போய் அவரை அனுப்பிவிடு அப்படியே சொல்லுவோம்? ஒருத்தர் சொல்றான்,
வீட்டுக்கு 4 பேர் வந்துட்டாங்க. என்ன பண்றது? அந்த வீட்டம்மா சொல்றாங்க, என்னங்க பண்றது, நம்ம கிட்ட 2 பேருக்கு தான் சமைச்சு வச்சிருக்கிறோம், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒண்ணு வேணாம், நான் சமாளிச்சுக்கிறேன், பேசாம இரு அப்படின்ட்டாரு. சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போட்டுட்டு 2வது தடவை போடணுமா இல்லையா? போடும்போது சொல்றாரு, இதுக்கு மேலே அவன் சாப்பிட்றவன் மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வேணுமான்னு கேட்கிறார். அவன் வாங்குவான்? சாப்பாடு போடுங்கன்னு சொல்லுவானா? இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இந்த யோசிக்க கூட திராணி இல்லைங்க அந்த சிஷ்யர்களுக்கு. எப்படி இவங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும், யார் கொடுப்பா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. என்னன்னா கடைசியில நம்மளை போட்டு வாங்க போறாரு அப்படிங்கிறதுக்காக இப்பவே எஸ்கேப்பாக பார்க்குறாங்க. புரிஞ்சிச்சா இது? எப்படி நம்மகிட்ட ஆண்டவர் வந்து நெருக்குவாரு, அதனால இவங்களை நம்ம நெருக்கி அனுப்பிடலாம், எஸ்கேப்பாக முயற்சிக்கிறாங்க. இந்த கடுமையான சூழ்நிலையை விட்டு விலகணும்னு விரும்புறாங்க. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அவங்க மேல மனதுருகினார்னு மேல் வசனத்தில் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? அவர்கள் போக வேண்டியது இல்லை. ஹலோ சீஷர்களே, என்ன நினைக்கிறீங்க? எப்படியா போவாங்க? எப்படி அவங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்? என்ன சிந்திக்கிறீங்க? What nonsense is it is சொல்றாரு. இது என்ன அர்த்தமற்ற ஒரு பேச்சா இருக்கு. எப்படி அவங்களுக்கு கிடைக்கும்? என்ன சோர்ஸ் இருக்கு? அவங்கள போக மாட்டாங்க. ஜனங்க போக மாட்டாங்க, போக வேண்டியது இல்லை சொல்றாரா இல்லையா? அவருக்கும் தெரியும் அங்க கிடைக்காது. அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றாரு, நீங்களே என்ன பண்ணுங்க, அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். இப்ப என்ன செய்ய முயற்சிக்கிறார்னா, அங்க ஒண்ணும் கிடையாது. அடுப்பு இருந்தாலும் ஆயத்தம் பண்ண முடியுமா? முடியாது. என்னதான் இருந்தாலும் உடனடியாக அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, சாப்பாடு கொடுக்க முடியாது, இயலாது. இப்ப இயலாதவைகளை ஆண்டவர் இயலும்படி முயற்சி செய்யும். அவங்கள வலியுறுத்துறாரு. நீங்க என்ன பண்ணுங்க, கொடுங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சோர்ஸ் இல்லாம செய்வாரா? நல்ல கவனிங்க. ஆண்டவர்களை விசுவாசத்துல ட்ரெயின் பண்றாரு. கண்ணால பார்த்தா ஒண்ணு நடக்காது. நடக்கக்கூடிய சூழ்நிலையும் 5 பேரா 10 பேரா இல்ல, திரளான ஜனங்கள். என்ன பண்றது? அவங்களுடைய பலத்தை மிஞ்சி ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாருன்னா, உன் விசுவாசத்தை என்ன பண்ணு, அப்ளை பண்ணு. சரீர முயற்சி முடியாது, சிந்தித்தாலும் முடியாது. இது பலத்துக்கு மிஞ்சின விஷயம். கடவுள் என்ன, இயேசு என்ன செய்ய விரும்புறாருன்னா, இந்த ஜனங்களை, இந்த சீஷர்களை, இயலாதவைகளை, முடியாதவைகளை முடிய வைக்க முயற்சிக்கிறார், செய்யும்படி முயற்சிக்கிறார். attempt the unattempted things. இதுவரை நீ முயற்சித்து விட்டுட்டியா, கவலைப்படாத, செய். கூடாதவைகளே நீ முயற்சி செஞ்சு பாரு. விசுவாசத்தை என்ன பண்ணு, அபியாசப்படுத்தி பாரு. கிடைத்ததை சாப்பிட்டுட்டு ஆண்டவரை சோத்திரம் பண்றது பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு கிடைக்கும் பொழுது ஆண்டவருக்கு சோத்திரம் பண்றது பெரிய விஷயம் இல்லை. 2000 3000 சோத்திரம் பண்றதெல்லாம் பிரச்சனை வரும்போது சந்தோஷமா உட்கார்ந்து சோத்திரம் பண்ண பாருங்க. அந்த சோத்திரத்தினால கிருபை பெருகும். ஆண்டவரே, வந்த பிரச்சனைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பிரச்சனையை நான் ஜெயிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய I can do all things. I can do all things through the Lord Jesus Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லு. இது முடியாது. ஆண்டவரே, முடிய வைக்கிறதுக்கு தான் எந்த வகையிலும் லாயக்கு இல்லையா, கவலைப்படாது. லாயக்கே இல்லையா, குட் ஃபார் நத்திங் லெவலுக்கு வந்துட்டோமா, கவலைப்படாது.
உங்களை சரிப்படுத்தி சீர்படுத்தி உங்களை வச்சுதான் செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா இயேசு ரத்தத்தினால மீட்டு உங்களை கொண்டு வந்துட்டார். எங்க போனாலும் உங்களை விட மாட்டார். நீங்க தான் செஞ்சாவும். லேட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. இப்ப ஆண்டவர் கூட இருக்கிறார்ல. இன்னைக்கு நம்ம கூட சரீரத்தின்படி இயேசு இல்ல, ஆவியில் இருக்கிறார். ஆனா சரீரத்தின்படி இயேசு இருந்தார்ல, அன்னைக்கு என்ன பண்ணிருக்கலாம்? ஆண்டவரே நாங்க விரும்புறோம், என்ன செய்யணும்? ஈஸியா அப்ரோச் பண்ணிருக்கலாமா இல்லையா? செய்யல. அந்த அளவுக்கு மூளை இல்ல, முயற்சிக்கல. அவங்க தங்களை விடுவிக்கப்படி விரும்புறாங்க. அந்த காரியத்தில் தங்களை உட்படுத்திக்க விரும்பல. ஆண்டவர் என்ன பண்றாரு? கட்டாயப்படுத்தி நீங்க தான் செய்யும். ஹலோ, நீங்க தான் என்ன பண்ண போறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தான் செய்யும். ஏன்னா என் ரத்தத்தினால உங்களை மீட்டு இருக்கிறேன், என் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், என் வல்லமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், என் நாமத்தையும் உங்களுக்கு இலவசமா கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய வசனங்களை, வல்லமை நிறைந்த வசனங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அப்புறம் என்ன? வேற என்ன வேணும்? இப்ப முடியுமா? முடியாதா? கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாதவளை விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசி. சாப்பாடு இருக்கு, ஆகாரம் இருக்கு, ஓகே கொடுத்துடலாம். எந்த இடத்துல முடியலையோ அந்த இடத்துல முயற்சி செய்யுங்க. அப்ப கர்த்தர் கூட இருந்து உங்கள் காரியங்களை அவர் என்ன செய்வார்? நிரூபிக்க பண்ணுவார். கர்த்தர் கூட இருந்து அவர் பேசின வசனத்தை என்ன செய்தாராம்? என்ன செய்தார்? ஆமா, அதை நிறைவேற்றி காண்பித்தார், நிரூபித்து காண்பித்தார். உங்களை வெட்கப்பட விட மாட்டார். தேவ நாமம் மகிமைப்படும்படி எந்த விஷயத்தை நீங்க கையில் எடுக்கிறீங்களோ, உங்க பேர் இல்ல, தேவ நாமம் மகிமைப்படும்படி எந்த விஷயத்தை கையில் எடுக்கிறீங்களோ அதுல நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஆகவே கவனிங்க, இந்த இடத்துல அவங்க பலத்துக்கு மிஞ்சின ஒரு பெரிய விஷயம், அறிவுக்கு அப்பாற்பட்டது, கற்பனைக்கு அப்பாற்பட்டது, செஞ்சாலும் செய்ய முடியாது. இப்ப என்ன பண்றது? ஆண்டவர் ஒரு சோர்ஸை காட்டுறார், கொஞ்சம் கோடு, சின்ன கோடை போடுறார். உங்க கையில என்ன இருக்கு? உங்க கையில என்ன இருக்கு? அதை என்கிட்ட கொண்டு வாங்கன்ற. இப்போ அவங்க கையில ஒண்ணும் இல்லை. ஆனா இவன் போய் கண்டுபிடிச்சிட்டான். ஒரு சின்னவன் கையில, ஒரு சின்ன பையன் கையில 5 அப்பம், இத்தனை ஆயிரம் ஜனங்க கையில, எவன் கையில என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சான் பாருங்க. இதை பாராட்டுமா இல்லையா? என்ன சொல்றீங்க? நையா, இத்தனை ஆயிரம் பேரு இருக்கிறான், திரளான ஜனங்கள், எவன் எங்க வச்சிருக்கான், என்ன வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சான். பாத்தீங்களா? அந்த திறமை இருக்கு பாத்தீங்களா? அதை கண்டுபிடிச்சிட்டான். எனக்கு ஒரே ஆச்சரியம். ஒண்ணுமே முடியாதவன் எவன் கையில என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டான். ஆண்டவரே, ஒரு கையில என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன் இருக்கு, அது கொண்டு வா. கவனிங்க, எங்கேயும் சோர்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காது. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா எங்கேயாவது கிடைச்சிருங்க. உங்களுக்கா எவனாவது எடுத்துட்டு வந்திருப்பான், யாரையாவது எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாரு. புரிஞ்சதா? நீங்க எந்த காரியத்தையும் சோர்வு அடையாம தைரியமா பிரசீட் பண்ணுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை அங்க மாத்துறோம். புரிஞ்சுச்சா? இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, எப்படி ட்ரெயின் பண்றாரு பாருங்க. என்கிட்ட கொண்டு வா, தேடி கண்டுபிடிச்சிட்டான். இப்ப ஆண்டவர் கையில கொண்டாந்து கொடுத்துட்டான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அப்பத்தை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து, ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து பிட்டு என்ன பண்ணாரு? யார்கிட்ட கொடுத்தாரு? நல்லா கவனிங்க, இது லாய்க்கு இல்லாத ஜென்மம். புரியுதா? நீ உங்கள்கிட்ட கொடுத்தா இருக்கிறது உருப்படாம போடும், அதனால ஓடிப்போம். வேற யாராவது 4 பேரை கூப்பிடுறா அப்படின்னு சொன்னாரா? சொன்னாரா? இல்லை. ஒரு குரு கிட்ட 10 சீஷர்கள் இருந்தான், பரமார்த்த குரு.
அவர்கிட்ட 10 சீஷன் இருந்தான். குரு சொன்னார், ஒரு ஊசி வேணும்டாங்க. இந்த 10 பேரும் போய் நாங்கள் வாங்கிட்டு வரோன்னு போயிட்டான். ஊசி வாங்கிறதுக்கு எத்தனை பேர் போகணும்? ஏன்னா எவ்வளோ மூளை இருக்கு பாருங்க அவனுக்கு, எப்படிப்பட்ட சீஷர் பாருங்க. அந்த 10 பேரும் போயிட்டான். 10 பேரும் போய் கடையில் ஊசியை வாங்கிட்டான். ஒரு ஊசியை வாங்கிட்டான். ஊசியை வாங்கி நான் தான் தூக்குவேன், நீ தான் தூக்குவேன். எவ்வளவு புத்திசாலி பாருங்க. அதில் ஒரு புத்திசாலி சொன்னானே, என்னடா இப்படி அடிச்சுக்கிறீங்க, ஒரு மரத்தை வெட்டுறான், வெட்டி அந்த மரத்தில் ஊசியை குத்துறான். ஊசியை குத்திட்டான், 10 பேரும் தூக்குறான். ஊசியை எப்படி தூக்கிட்டு போறான்னு பாருங்க. ஏன்னா 10 பேரும் தூக்கணுமா, அதை குரு பார்க்கணுமா. கொண்டு போய் குரு காலில் போட்டாங்க, ஊசி தெரிச்சிச்சு. ஊசி எங்கடா ஊசினா இதை தூக்கிட்டு வரீங்கன்னா, இதோ ஊசி இருக்கு குரு ஐயா அப்படின்னு ஊசியை காணும், கட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஆளுங்க தான். புரிஞ்சா? ஆலமரத்துக்கு கீழே நின்னாங்க. பெரிய ஆலமரம், அதுல பறைக்காலாம் காய்ச்சிருக்கு, மேல கொடி, கீழே குதிரை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்க இந்த சீசனுங்க பார்த்துட்டு இருக்காங்க குதிரையை. மேல இருந்து பறைங்க கீழே விழுந்து இந்த குதிரை ஓடிடுச்சு. அதுக்கு இவனுக்கு என்ன சொல்றானுங்க, குதிரை முட்டை விழுந்து குதிரை குட்டி ஓடுதுறான். எப்படிப்பட்ட ஆளுங்க, பறைங்கா விழுந்துருக்குது, அது குதிரை முட்டை கீழே வந்துச்சா, என்ன ஓடுதான். இப்படிப்பட்ட ஆளுங்களையும் வச்சு சமாளிச்சு. இப்படி போலதான் அந்த சீஷர்கள் எல்லாம் பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இப்படிப்பட்ட தரம் இல்லாத, வரம் இல்லாத, யோசிக்க தெரியாத இந்த சீஷர்களையும் வச்சு ஆண்டவர் செய்யறாரு பாருங்க. வச்சு செய்யறாரு. அல்லேலூயா. நம்மளையும் வச்சு செய்வார், விட மாட்டார். நீங்க எஸ்கேப் ஆகவே முடியாது. சொல்லுங்க சங்கரையா, எஸ்கேப் ஆகவே முடியாது. கண்டிப்பா ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி தான் ஆவார், உங்களை ஆசீர்வதிச்சு தான் ஆவார். புரியுதுங்களா? எப்படி தங்கத்தை உருவாக்குறீங்களோ அது மாதிரி உங்களை தங்கமா ஆண்டவர் உருவாக்க போறார். புரிஞ்சா? இப்போ ஆண்டவர் பாருங்க, அவங்கள நேசிக்கிறார் பாருங்க. ஏய் வாங்க, இந்தா நீயே எல்லாருக்கும் கொடு. இப்போ ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருப்பார்ல, எவ்வளோ கை நிறைய எவ்வளோ தான் கொடுக்க முடியும்? ஒரு 50 பீஸ்ன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. இந்த 50 பீஸை 2 ஒவ்வொருத்தர் கையில் கொடுக்கும்போது எத்தனை பேருக்கு தான் கொடுக்க முடியும்? 50 பீஸை 2 25 பேருக்கு கொடுக்க முடியும். அப்போ வந்துகிட்டே இருக்குன்னா இவன் எப்படி யோசிச்சிருப்பான்? சொல்லுங்களேன், எப்படி இருந்திருக்கும்? சொல்லுங்க. ஆச்சரியமா இருந்திருக்குமா இல்லையா? பிரமிப்பா இருந்திருக்குமா இல்லையா? என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்திருக்குமா இல்லையா? இது எப்படா நடக்குதுன்னு தெரியும் அவன் யோசிச்சிருப்பானா இல்லையா? பேசுங்க. இப்படி பிரமிப்புகளை பிரமிக்க பண்ணுங்க செய்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். உங்களை வச்சு முடியாத காரியங்களை பிரமிக்கிற அளவுக்கு செய்ய போறார். விசுவாசிக்கிறீங்களா? கிருபை பெற்றவர்களே வாழ்க. ஆனா மரியாள் இடத்துல இன்னொரு வார்த்தை, கிருபை பெற்றிருந்த மாத்திரம் பத்தாது. அடுத்த வாழ்த்துதல் என்னது? எல்லாம் மறந்துருப்பீங்க. விசுவாசித்தவளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். விசுவாசித்தவளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆசீர்வாதம் எதுல இருக்கு? விசுவாசத்துல இருக்கா, கிருபையில இருக்கா? கிருபை இருக்குன்னா வாழ்க்கைன்னு வாழ்த்திட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்ககிட்ட நிக்க மாட்டாங்க. எப்படி நம்ம போய் வாழ்த்து, ஒரு குழந்தைய வாழ்த்துறோம், கல்யாணம் பண்ணவங்க வாழ்த்துறோம், பிறந்த நாளுக்கு வாழ்த்துறோம், வந்துடுறோம், கூடவே இருக்கிறோம். சொல்லுங்க. ஆனா எதுக்கு ஆசீர்வாதம்? விசுவாசத்துல வாழ்கிறது ஆசீர்வாதம். அப்ப ஆண்டவர் உங்களை விசுவாசத்துல செயல்பட வைக்கிறார், வைக்க விரும்புறார், வற்புறுத்துறார். முடியாதுன்னு நினைக்காத. உன் வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆகுதா, இதுவரைக்கும் ஃபெயிலியர் ஆகுதா, கவலைப்படாத. இப்ப ஆண்டவர் சொல்றபடி செய். ஆண்டவர் சொல்றபடி இருக்கிறத கொடுங்க. இருக்கிறத, நான் சொன்னது புரிஞ்சா? உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க ஆண்டவர். அது எதுவா இருந்தாலும்,
பொண்ணா இருந்தாலும் பொருளா இருந்தாலும் இடமா இருந்தாலும் எதா இருந்தாலும் கடவுளுக்கு நீங்க அவருடைய கையில கொடுங்க, அது ஆசீர்வதிச்சு உங்களுக்கே கொடுப்பாரு. இப்ப கவனிங்க, 2 ரூல் இருக்கு. 2 ரூலை நான் உங்களுக்கு சொல்றேன். கடவுள் இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு அவருக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. Nothing is necessary to create. உருவாக்க ஒன்றும் அவருக்கு அவசியம் இல்லை. ஆனால் ஆசீர்வதிக்க ஒன்று இருந்துதான் ஆக வேண்டும். He needs something to bless. ஆமென். ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன ஒன்று இருந்தாலும் ஆசீர்வதிப்பா. புரிஞ்சுச்சா? உருவாக்குறதுக்கு உலகம் உருவாக்குறது ஏதாவது தேடினாரா? கப்பி கல்லு சிமெண்ட் குண்டு ஏதாவது தேடி இருந்தாரா? இல்ல. அவுட் ஆஃப் நத்திங், ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிற வல்லமையுள்ள கர்த்தர். ஆனால் ஆசீர்வதிக்கிறதற்கு ஏதாவது ஒன்று அவருக்கு வேண்டும். புரிஞ்சுச்சா? இந்த 2 ரூலை கவனமாக கேளுங்க. இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு ஒன்று தேவையில்லை. ஆனா உண்டாக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதாவது ஒன்று தேவை. நீங்க கொடுத்தாதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்து கொடுங்க. கடவுளுடைய நாமத்துக்கு மகிமையா கொடுங்க. விசுவாசத்தோடு செய்யுங்க. உங்க பேருக்காக செய்யாதீங்க, உங்க புகழுக்காக எதையும் செய்யாதீங்க. இந்த கை கொடுக்கிறது இந்த கை கொடுக்கிறது இந்த கை அறியாது இருப்பதாக சொல்றாங்க. சத்தியத்தை தயவு செய்து விழித்திருந்து கேளு. ஜோமெண்ட் வாங்க. தூங்காமல் இருக்கும் வரம் தாங்க. தூங்காமல் இருக்கும், அப்புறம் வசனத்தை கேட்கிற வரத்தை கேட்கலாம். சபையில தயவு செய்து தூங்குற ஒரு காரியத்தை விட்டு கொடுக்கவே கொடுக்காது. தூங்காதீங்க, அது நல்லதில்லை. கடவுளுடைய வார்த்தையை கவனிங்க. ஆண்டவர் அங்கே அவர் கையிலேயே கொடுக்கிறார். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, திருடன் கையிலேயே சாவியை கொடுத்துட்டா என்ன பண்ண மாட்டானா? அது மாதிரி நீயே கொடுறா. ஆண்டவர் பாருங்க, எதுக்கும் லாய்க்கு இல்லாம இருந்தாலும் கடவுள் நம்மளை தகுதியாக்குற ஒரு கர்த்தர் தான். அவர் சொல்றார், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியுடன் அல்ல, ஆகிலும் எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கு. ஆகிலும் எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. Act upon the faith. விசுவாசத்தின் மேலே செயல்படுங்க. But faith needs corresponding action. விசுவாசம் அதற்கேற்ற செயல்களை எதிர்பார்க்கும். விசுவாசிக்கிறீங்க ஒரு காரியத்தை, அதுக்கான வேலையை விசுவாசம் எதிர்பார்க்கும், கிரியைகளை எதிர்பார்க்கும், ஆக்ஷனை எதிர்பார்க்கும். நீண்ட நாள் வியாதி, கர்த்தர் சுகமாக்கிட்டாரு, எழுந்து நடக்க பிரயாசப்படு. ட்ரை டு வாக் பை ஃபெய்த். விசுவாசத்தில் நடக்க பாரு, விசுவாசத்தில் செயல்பட பாரு. அதுக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா என்ன பண்ணணும்னு சொன்னேன்? நீங்க ஏதாவது கொடுக்கணும். கொடுக்காத வரைக்கும் எவ்வளவு விதைக்கிறீங்களோ அவ்வளவு அறுப்பீங்க. கொஞ்சமா விதைச்சா அதிகமா, விதைச்சா அதிகமா. அது கூட சொல்ல உங்களுக்கு வாய் வரல பாருங்க. கொஞ்சமா விதைச்சீங்கன்னா கொஞ்சமா அறுப்பீங்க, அதிகமா விதைச்சீங்கன்னா வீண் செலவு வராது. வீண் செலவு வராது. கடவுளுடைய தோட்டத்தில் எவ்வளவு வேணாலும் விதைங்க, ஒரு நாள் வெறுமையாவதில்லை, ஒருத்தரும் தரித்திரர் ஆனதில்லை. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்படணும்னா கொடுத்து தாங்க ஆகும். நீங்க கொடுக்க கொடுக்க தான் நீங்க உங்க வயல்ல அதிகமா என்ன ஆகும்? ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு 100-fold. நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு. ரெபேக்காளுக்கு கோடி கோடியாய் பெருகுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிரயாசத்தின் பலனை கர்த்தர் பார்ப்பார். எல்லாருக்கும் கொடுத்து தேர்ந்தாங்க, எல்லாரும் கொடுத்துட்டாங்க. பார்த்தா மீறி 12 கூட இருக்கு. எத்தனை கூட? எப்படிங்க முடியும்? இந்த 5-2 இருக்கு பாத்தீங்களா? 55-2. இந்த 5-2
யாரை குறிக்கும்னா குமாரனை இயேசுவை குறிக்கும். 5:2 எதை குறிக்கும்? குமாரனை இயேசுவை நீங்க பிட்டு கொடுக்க பாருங்களேன். புரிஞ்சிச்சா? குமாரனை இயேசுவை நீங்க பிட்டு ஜனங்களுக்கு கொடுக்க கொடுக்க அது வளர்ந்துகிட்டே இருக்கும். குமாரனை இயேசுவை பிட்டு கொடுக்கிறது என்ன? புரியல. அவருடைய வார்த்தை இது யூதர்களுக்கு தெரியும். 5:2ன்னா குமாரனை தெரிஞ்சிடும். அதனாலதான் அந்த இடத்துல நிறைய பேர் ரொம்ப அதிகமா அங்க ஏற்றுக்கொண்டார்கள், அற்புதம் செய்தார்கள்ங்கிறத கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அற்புதத்தை 4 சுவிசேஷங்களையும் எழுதியிருக்கு. இந்த அற்புதம் ஒன்றுதான் 4 சுவிசேஷத்திலையும் எழுதப்பட்ட ஒரு அற்புதம். சரிங்களா? 4 பேர் இந்த அற்புதத்தை எழுதியிருக்கிறாங்க. இது கதை அல்ல, இது நடந்த ஒரு சம்பவம். அப்ப கடவுள் இயலாத உங்களையும் என்னையும் வச்சு பெரிய பெரிய அற்புதங்கள் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாரு? செய்ய விரும்புகிறார். உங்களை வச்சுதான் செய்ய போறார். சொல்லுங்க, வச்சுதான் செய்வார். நீங்க காலம் தாழ்த்தினீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் அடைவீங்க. ஆயத்தப்படுங்க, செயல்பட பாருங்க, முயற்சிங்க, சும்மா இருக்காதீங்க. இருக்கு நிறைய உதாரணத்தை சொல்ல முடியும், எனக்கு மணிக்கணக்கா பேச முடியும். 7 குஷ்டரோகிங்க, 7 குஷ்டரோகி கையில என்னங்க இருக்கும்? விரல் இருக்குமா? அட்லீஸ்ட் அவன் விரலே அவனுக்கு கிடைக்காதுங்க. அவனுடைய மோசமான கொடுமையான வியாதி ஒண்ணு என்னன்னா, அவன் கண் எதிரில் அவனுடைய சரீரமே அழுகி குறைஞ்சிட்டே வரும். இது கொடுமையான ஒரு வியாதியில ஒண்ணு. கால்கள்ல விரல் இருக்கா? வேகமா ஓட முடியுமா? சொல்லுங்க. எதையுமே எடுக்க முடியுமா? அவன் சொல்றான், நாம் எங்க இருந்தாலும் சாவோம், அங்க போனாலும் சாவோம். சாவு நிச்சயம்டா, சாவே. ஆனா சாகிறதுக்குள்ள எதையாவது செய்துட்டு சாகும். என்ன வண்டர்ஃபுல் சேலஞ்ச் டு அஸ். கை இல்லைங்க, கால்ல விரல் இல்ல, சரீரம் வியாதிப்பட்டு அழுகுது. இந்த உச்சந்தலை உள்ளங்கால் வரை குறைபாடு உள்ள சரீரம், கேவலமான சரீரம், செத்து கொண்டிருக்கிற சரீரம். அவன் சொல்றான், ஆர்லின் சாவு. சாவறதுக்குள்ள எதையாவது சரித்திர காரியங்களை செய்துட்டு சாவும். என்ன ஒரு விசேஷமான ஒரு தீர்மானம் பாருங்க. ட்ரை டு அட்டெம்ப்ட், முயற்சி செய்யுங்க. எங்க போனாங்க? போர்ச்சேவர்கள் அங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. 8 இருந்து சுட்டுருவான். பார்த்தாவே குஷ்டரோகி கிட்ட வந்தா சுட்டுருவாங்க. ஊருக்குள்ளே வரக்கூடாது, பல நிபந்தனைகள் இருக்கு. அப்படி ஊருக்குள்ள வந்தா தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்திட்டு வரணும். எவ்வளவு கேவலம், எவ்வளவு அவமரியாதை, எவ்வளவு மன அழுத்தம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கவலை. இதை தாண்டி சொல்றான், சாகிறது செத்தா பரவாயில்லடா, எங்க போவோம்? பாளையத்துக்கு போயிடுவோம், அங்க எல்லாம் யுத்த வீரர்கள் இருக்காங்க, போலாம் வா பார்க்கலாம். எவ்வளவு பெரிய சவால். புரியுதா? நீங்கள நானும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? என்ன சவாலை எடுத்துட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க. இல்லங்க, சாகிறதுக்குள்ள என்ன செய்ய போறோம்? சாவு நிச்சயம் தான், மரண நிச்சயம். நான் எழுதுற புத்தகத்தில் ஒரு முக்கியமான குறிப்பை மூணு குறிப்பு எழுதியிருந்தேன். வாசனை இல்லாத பூவும், அடையாளம் தெரியாத சாவும், அபிஷேகம் இல்லாத நாவும், 3 ஒண்ணு எழுதிருக்கு. வாசனை இல்லாத பூ இருக்கா இல்லையா? நிறைய இருக்கு. எவனா சீண்டு வேணா? அடையாளம் தெரியாத சாவை யாராவது எடுக்க முடியுமா? கண்டுக்க மாட்டான். அதே மாதிரி அபிஷேகம் இல்லாத நாவும் ரெண்டும் எல்லாம் ஒண்ணுதான். இதை நான் எழுதியிருந்தேன். விழுப்புரத்துக்கு போனா இந்த 3 சென்டென்ஸை வச்சு ஒரு பாட்டை பாடினான் ஒரு சகோதரி. எங்க எடுத்தேன்? உங்க புத்தகத்துல இருந்தா எடுத்தேன். சந்தோஷமா இருந்தது. நல்லா பாடினான், ரொம்ப அழகா நேர்த்தியா பாடினான். கடவுளுடைய பிள்ளைங்களே, வாசனை உள்ள பூவா இருங்க. உங்களை ஜனம் தேடி வரும். ஈக்கள் உங்களிடத்துல தேடி வரும். தேனீக்கள் உங்களிடத்துல தேடி வரும்.
அல்லேலூயா. பூதான், ஆனா வாசனையே இல்லை அப்படின்னா ஒன்னும் தேடி வராது. தயவுசெய்து கூடாதவைகளை முயற்சி செய்யுங்க. விசுவாசத்தினால கூடாதவை ஒன்றும் இல்லை. ஆண்டவர் பார்க்கிற மாதிரி பாருங்க பிரச்சனையை. ஆண்டவருடைய பார்வையில எல்லா பிரச்சனையும் எப்படிதான், everything is light thing in the sight of the Lord. ஆண்டவருடைய பார்வையில எல்லாமே லேசா. கோலியாத்தை கூழாங்கல்லால் கொல்லுவது லேசான காரியம். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவது லேசான காரியம். தண்ணீரை நிரப்புங்கன்னாரு, நிரப்பிட்டாங்க. வந்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு கூப்பிட்டாங்களா? ஏதாவது கடவுளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா? அங்க கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செஞ்சிட்டே இருந்தாங்க பாருங்க. அது ரொம்ப என்னால ஆச்சரியமான விஷயம். வேலைக்காரன், சீசன் இல்லை, வேலைக்காரர். ஹலோ, தண்ணி நிரப்புங்க. தண்ணி நிரப்பிட்டோம். இப்ப என்ன செய்யும்? அடுத்தது எதிர்பார்க்கிறாங்க. அப்ப எப்பொழுதுமே எதிர்பார்ப்போடு நிற்கிறாங்க. ஆண்டவர் பேசும்படி எதிர்பார்க்கிறாங்க. So you always be attentive to the voice of the Holy Spirit. Be receptive to the voice of the Holy Spirit. Always, wherever you go, whatever you do. எதை செஞ்சாலும் சரி, எங்க போனாலும் ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்றாருங்கிறது எதிர்பாருங்க. தண்ணியை ஊத்திட்டு ஆண்டவரே எதிர்பார்த்தா அடுத்தது இல்லையா? தண்ணியை ஊத்திட்டு எதிர்பார்த்தா அடுத்தது என்ன ஆண்டவரே? கமாண்ட். உங்களுடைய அடுத்த கமாண்ட் என்ன? What should I do? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அடுத்தடுத்து கேட்டுட்டே இருந்தாங்க. நீ கொண்டு போய் கொடுனா. இல்ல ஆண்டவரே, என்ன ஜெபமே பண்ணல, தண்ணியா தான் இருக்கு. நம்மள என்ன பண்ணிடுவோம்? உண்மையிலேயே என்கிட்ட கொடுத்து நீ ஒரு செப்பை கொடுத்து ஒரு பெரிய கோலையை கொடுத்து அதில் கொண்டு போய் கொடுறான்னு சொல்லியிருந்தான்னா அதை எடுத்துக்கொண்டு போய் எங்கே வச்சுட்டு ஓடி இருப்பேன். ஏன்னா தண்ணியை கொடுத்தா செப்பல் அடிப்போம். ஜனங்களுக்கு அவமானம் இல்லையா? தண்ணியை கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. கொடுக்க கூடாது. இப்ப மிகப்பெரிய ஒரு சவாலா இல்லையா? சொல்லுங்க. அவமானம் இல்லையா? அசிங்கம் இல்லையா? எப்படி ஆண்டவரை நாங்க எடுத்துட்டு போவோம்? இல்ல, கேட்கவே இல்லை. தண்ணி எடுத்துட்டு போனாங்க. அவங்க வாய்க்கு கொண்டு போறதுக்கு தண்ணியை அந்த எதுல கோலையில நினைச்சு வச்சிருந்தாங்களே, ஜாடியில, அந்த ஜாடியினுடைய வாயிலிருந்து எடுத்துட்டு போய் குடிக்கிற வாய்க்கு நடுவுல இந்த தண்ணி திராட்சரசமா மாறினது. எப்ப நீங்க நடக்கும் போது வழிகளிலே, அல்லேலூயா, நீங்க இருக்குதுன்னு இப்படிதான் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. போயிட்டே இருங்க, அது மாறிட்டே இருக்கும். திராட்சரசம் ஜாடியிலே மாறின பிரச்சனையே இல்லை. சந்தோஷமா எடுத்துக்கொண்டு கொடுத்துருப்பான். ஆண்டவர் எப்படி எல்லாம் அவங்கள எப்படி கொண்டு போறாரு பாருங்க. கண்ணால பார்க்கலங்கிறதுனால எடுக்காம இருக்காரு. போ, கோஹே, போயிட்டே இரு, முன்னேறிட்டே இரு. அது பாரதா இல்லையா பார்த்துட்டே போ. இப்போ நீங்க சாப்பிடுற சாப்பாடு வெள்ளை சோறு நமக்கு அமுக்கும். கல்யாணத்துக்கு போயிட்டு வெள்ளை சோறு போட்டா எப்படி இருக்கும்? இப்ப அவர் என்ன சொல்கிறார்? அதன்படி செய். நீங்களே போஜனத்தை கொடுங்க. அவிசுவாசத்தோட செயல்படாது, தைரியமா செயல்படு. அவன் கூட இருக்கிற உலகத்தில் இருக்கிறவனை காட்டில் உனக்குள்ள இருக்கிற பெரியவர். தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டில் பெரியவர். நீங்க செயல்படப்பா, முயற்சிங்க. இயேசுவின் நாமத்தை கட்டளையிடு. முடியாதவைகள் சொல்லாதீங்க. எல்லாருக்கும் வேலை இல்லாம இருக்குங்க. கர்த்தரை விசுவாசிக்கிற உங்களுக்கு நோ வேக்கன்சி எங்கேயுமே இருக்காது. வேலை இல்லைன்னு ஒருத்த கூட சொல்ல முடியாது. கூப்பிட்டு உங்களுக்கு வேலை கொடுப்பான். விசுவாசிக்கிறீங்களா? நான் வேலை செய்யும் போது நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருந்தேன். நிறைய மார்க் வாங்கியிருந்தேன். 600க்கு 526 வாங்கியிருந்தேன். ஆனா வேலை கிடைக்கல. நான் சொன்ன, ஆண்டவரே எனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். எங்க அப்பாட்ட படிச்சவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வேலை கிடைக்காது, அது இந்த இடத்துல வேலை கிடைக்காது. எந்த இடத்துல வேலை கிடைக்காது அந்த இடத்துல தான் இன்டர்வியூ வந்தது. ஆசியாவிலேயே, ஆசியா கண்டத்துல மிகப்பெரிய 2வது பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணேன். எனக்கு ரொம்ப காலம் கழிச்சு தான் தெரியும் இது ஆசிய கண்டத்திலே இது பெருசு. புரிஞ்சா? கடவுள் உங்களை கீழே வைக்க மாட்டாங்க, உயர்த்திட்டே இருப்பார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. நீங்க கடவுளுடைய வேலையை செய்யுங்க.
அவருடைய நாமத்துக்கு மகிமையா வாழ பாருங்க, பேச பாருங்க, நடக்க பாருங்க, பார்க்க பாருங்க. ஆண்டவர் மாதிரி பாருங்க. பிரச்சனையை நீங்க பார்க்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சோர்ந்து போயிடுவீங்க. கடவுள் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கிறாரு? லேசா பார்க்கிறாரு. ஆகவே ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒண்ணு இருந்தாலும் ஆசீர்வதிப்பா. என்ன பண்ணுங்க? முயற்சிக்க கூடாதவைகளை முயற்சி செய்ய, முயற்சிக்க முடியாதவைகளை என்ன பண்ணுங்க? attempt the things what you cannot do, at least what you can. என்ன செய்ய முடியுமோ அதை நீங்க அட்லீஸ்ட் செய்ய ஆரம்பிங்க. then God will do what you cannot. உங்களால முடியாததை கடவுள் செய்து முடிப்பார். சோம்பேறிக்கு சோறு கிடைக்காது, சோம்பேறி கந்தையை அணிவிப்பான். எனக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லைங்க. நீங்க யாரு? ஒரு அதிகாரமா? அப்படியெல்லாம் என்னால படிக்க முடியாதுங்க. நம்ம யாரு? சர்வ சோம்பேறி. சோம்பேறியே பிசாசு கூட பிடிக்காது. நல்லா புரிஞ்சுங்க. சோம்பேறியே யாருக்கு கூட பிடிக்காது? எல்லாரும் சொல்லுங்க. சோம்பேறியே பிசாசு கூட பிடிக்காது. கிட்ட பாப்பா வந்துட்டு சோம்பேறியா மோதேவி அப்படின்னு போயிடுவோம். கடவுளுடைய பிள்ளைங்க நல்லா கவனிங்க. சோம்பேறியா இருக்காதீங்க. பி ஆக்டிவ் ஆல்வேஸ். சுறுசுறுப்பா இருங்க. அப்படி இல்லையா உங்க வீட்டுல இருக்கிற எறும்பு கிட்ட போய் காலையில் உட்கார்ந்து பாருங்க. அது என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வேலை செய்யுது. ஏதாவது எங்கேயாவது கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து ஏமாத்துதான் பாருங்க. ஏதாவது ஒரு எறும்பு அந்த லைனை விட்டுட்டு போய் கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்துருக்குதான் பாருங்க. எந்த எறும்பாவது கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்குமா? இல்ல வேர்க்குதுன்னு சொல்லி எங்கேயாவது விசிறிட்டு ஓடுதா? அந்த ஒரு அற்பமான ஜந்துங்க. அதுகிட்ட போய் கத்துக்கன்னு சொல்றாரு. அசிங்கமா இருக்கு. நீ போய் யார்கிட்ட கத்துக்கோ? அரசன்ட்ட கத்துக்கோன்னு சொன்னா பரவாயில்ல, எறும்பு எடுத்துட்டு போ. அதனால விசுவாசி ஒருத்தர் எப்படி இருக்க கூடாது? சொல்லுங்க, நல்லா நல்லா சொல்லுங்க. சோம்பேறியா இருக்க கூடாது. கூடாதவர்களை முயற்சி செய்ய கர்த்தர் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க தேவன் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென்.